சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே தேவனை ஆராதிப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பல்வேறு நிபந்தனைகளுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முழு விடுதலையோடு நம்முடைய சபையின் முழு அங்கத்தினர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள் சீக்கிரத்திலாய் வர வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் அப்படி வாஞ்சிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். அது பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புத்தகத்திலிருந்தும், நிருப வாக்கியங்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்தும், சுவிசேஷ வாக்கியங்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்தும் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இவைகளுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால் சமாதானமும் சமரசமும் என்று சொல்லப்படுகிறது. சமாதானமும் சமரசமும், ஆங்கிலத்திலே பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் என்று சொல்லுகிறார்கள். சமாதானம் எங்கு வேண்டும்? நம் உள்ளத்திலே சமாதானம் வேண்டும், மற்றவர்கள் மத்தியிலே சமாதானம் வேண்டும், உலகத்திலே சமாதானம் வேண்டும் என்று சொல்லி நாம் அருமையாக சொல்லலாம். அதே போல சமரசம் எங்கே வேண்டும்? இந்த சமாதானத்திற்கும் சமரசத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இவை இரண்டும் ஒன்றுதானா அல்லது ஒன்றினுடைய விளக்கமா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், கிரேக்க பதத்திலே அபிஎமி என்று சொல்லப்படுகிறது இந்த மன்னிப்பு. அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்போம் என்று சொன்னால் அனுப்பிவிடு, சமாதானத்தோடு அனுப்பிவிடு, வருத்தத்தோடு அனுப்பிவிடு, அல்லது உன்னை விட்டு விலக்கிவிடு என்று சொல்லுகிற அர்த்தத்தை குறிப்பது இந்த ஃபர்கிவ்னஸ் அல்லது மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சைடில், ஒன் சைடு மன்னிக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து செயல்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாக மன்னித்து விட்டாயா என்று சொல்லி கேட்பார்கள். அதனால தான் மன்னித்து மறந்து விடு என்று சொல்வார்கள், விட்டு கொடுத்து விடு என்று சொல்வார்கள், போகட்டும் விட்டு விடு என்று சொல்வார்கள். அதைத்தான் இந்த இந்த கிரேக்க பதம் சொல்லுகிறது. ரெக்கன்சிலேஷன் என்று சொல்லப்படுகிற சமரசம் என்ன சொல்லுகிறது என்றால் கார்ட்லகே என்று சொல்லப்படுகிற பதத்திலே அது குறிக்கப்படுகிறது. இது இரண்டு பேர் இதிலே வர வேண்டும், இரண்டு பார்ட்டி, டூ பார்ட்டிஸ் இன்வால்வ், இரண்டு நபர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு தீர்மானத்திற்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சரி, சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வாங்க, ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று சொல்லுங்க என்று சொல்லி சமாதானத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். இந்த இரண்டுக்கும் நோக்கம் ஒன்றுதான். மனதிலே ஒருவரை மன்னித்து விட்டு விட்டோம் என்று சொன்னால் மனதுக்கு நிம்மதி வரும். கசப்பை உள்ளே வைத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், மன்னிக்காத குணத்தை வைத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பழி வாங்குகிற எண்ணங்களும் வெறுப்பும் விரோதமும் பொறாமையும் மனதுக்குள்ளாய் இருந்து அது அவர்களுக்கு, அடுத்தவர்களுக்கு விரோதமாக நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்துவிடும். அதே போலதான் ஒரு நபரோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும். லோத்தையும் ஆபிரகாமையும் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அப்படின்னா இவனுக்கு குமாரன் தான், சித்தப்பா பையன், முறை வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையில மேய்ப்பர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு இவர்களிடத்தில் தான் வந்து நிற்கிறார்கள். அவங்க மேய்ப்பர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க மேய்ப்பர்கள், இவர்களுக்குள்ளே சமாதானம் இருந்தாலும் இந்த மேய்ப்பர்கள் தினமும் வந்து சண்டை போட்டுக்கொண்டு நிற்பதனாலே ஆபிரகாம் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். பூமி தாங்க முடியாத அளவு பாரமாய் இந்த அளவுக்கு கூட்டமான செல்வ திரட்சி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இது என்று சொல்லி அவனை சமாதானத்தோடு கூப்பிட்டு, தம்பி நீ இனிமே அந்த பக்கம் போயிரு என்று சொல்லாமல், உனக்கு எங்க வேண்டுமோ அங்கே நீ போகலாம் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த வேதத்தில் போட்டிருக்குது. அப்ப இந்த லோத் என்ன பண்றானாமா, அப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யோர்தானுக்கு மேற்கே மிக அழகாக யோர்தான் நதியை பாய்ந்து வளப்படுத்துகிறதுனாலே கலிலேயா கடல் என்று சொல்லப்படுகிற அந்த ஏரியிலிருந்து யோர்தான் தொடர்ந்து ஓடி வருகிறது. அந்த இடம் முழுவதும் மிக அழகாக பசுமையாக இருப்பதை கண்டு அந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு மேய்க்க கிளம்பி விடுகிறான்.
ஆனால் ஆபிரகாமோ அதற்கு கிழக்காக தன்னுடைய பகுதியை தெரிந்து கொண்டு அவன் போகட்டும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறான். இன்றைக்கு இந்த பூமியிலேயே மிகவும் பள்ளமான பகுதி, கடல் மட்டத்தை விட ஆழமான பகுதி என்று சொல்வோம் என்று சொன்னால் அது சவக்கடல் பகுதி. அந்த இடத்தில்தான் இந்த சோதோம் குமாரா பட்டணம் இருந்தது. அந்த பகுதி மிகவும் ஆழமாகி போய்விட்டதுனால அந்த இடத்துல உப்பு கடல் உருவாகி அந்த கடலிலிருந்து தண்ணீர் வெளியே தொடர்ந்து ஓட முடியாதபடினாலே அது சவக்கடலாக மாறி அந்த இடத்துல இப்போது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லும்போது ஆபிரகாம் நினைக்கவில்லை, என்னை விட்டு நல்லா பச்சை பசேல தெரிஞ்சிட்டு போனால போட்டும் என்று சொல்லி நினைக்காம ஆண்டவரிடத்திலே மீண்டும் மீண்டுமாக ஒரு பரிந்து மண்டாடல் ஜெபத்தை ஆபிரகாம் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கும் ஆபிரகாம், உன் சந்ததி ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிகளின் தகப்பனாக, தெரிந்து கொள்ளப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் மற்ற சம்பவம்லாம் வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு, இஸ்மவேல், இதனால் நிறைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. எல்லாம் வேதத்திலேருந்து வர்றதுதான். எல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்லிக்குவாங்க, அவங்கவுங்க பேரை போட்டுக்குவாங்க. எல்லா கருப்பொருட்களும் வேதத்திலிருந்து வந்ததுனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதே போல நம் பாரம்பரியத்தில் வந்த இந்த சபையில ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. முதல் சபையில பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது? கிரேக்க விதவைகள் எபிரேய விதவைகளைப் போல சரியாக விசாரிக்கப்படவில்லை. இந்த கான்ஃப்ளிக்ட் யார்கிட்ட வருது? இந்த பிரச்சனை யார்கிட்ட வருது? சீஷர்கள் இடத்துல வருது. ஐயா, உங்க ஆளுங்கள்லாம் அவங்கள மட்டும் நல்லா கவனிக்கிறாங்க, எங்க ஆளுங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சபையில் அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு சில ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து இருக்கிற ஒவ்வொரு சபைகளில் எங்க ஏரியாவுக்கு யாரும் வரலைங்க, எங்க ஆளுங்க யாருக்குமே சொல்லலைங்க, எங்களை எதுலையுமே இன்வால்வ் பண்ணலைங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டே இருக்கும் சபையில். இதுக்கு சொல்யூஷன் இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. முதல் சபையிலேயே இந்த பிரச்சனை இருந்தது, அதற்கான விடையும் அங்கே குறிக்கப்பட்டு விட்டது. அந்த விடையை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியம். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாக இதை டீல் பண்றதுக்கு கொஞ்சம் பேரை அங்கே அப்பாயின்ட் பண்றாங்க. என்ன 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 வேணும்? முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல், அவருடைய நிறைவு வேண்டும். இரண்டாவது ஞானம் வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். இந்த ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இன்றைக்கு சபை காணப்படுகிறது. நம்ம எல்லாரிடத்திலும் அந்த ஞானத்தினுடைய குறைவு இருக்கு. என்ன ஞானம் குறைவு? எது முக்கியம்? எனக்கு பேர் வர வேண்டியது முக்கியமா? நான் சபையிலே முன்னால நின்று எல்லாத்தையும் செய்ய வேண்டியது முக்கியமா? நான் தான் பெரிய ஆள், மற்றவங்களாம் என்னை பத்தி நினைக்க வேண்டியது முக்கியமா? அல்லது எனக்கு பரலோக ராஜ்யம் முக்கியமா? நான் கிறிஸ்து விரும்புகிறபடி வாழ வேண்டுமா, இல்லது இந்த உலகம் விரும்புகிறபடி வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் இருப்பவர்களாம் என்னை பார்த்து நல்லவன் என்று சொல்ல வேண்டுமா, அல்லது கிறிஸ்து என்னை பார்த்து நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டுமா? இதை புரிந்து கொள்ள முடியாத ஞானம் ஞானமே இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. இன்றைக்கு சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் முதலாவது ஒரு தீர்மானத்தை மனதிலே அசைக்க முடியாதபடி ஆணித்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறது முக்கியமல்ல, ஒரு வாரம் தவறாமல் ஆராதனையிலே பங்கு பெறுவது முக்கியமல்ல, காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பது முக்கியமல்ல, எல்லாவற்றையும் விட முக்கியம் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனா, கிறிஸ்து விரும்புகிறபடி நான் வாழ்கிறேனா என்று சொல்லி நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஞானம் முக்கியம். அப்ப ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா செய்வோம். இந்த உலகத்தினுடைய ஞானம் அல்ல, தேவன் தருகிற உன்னத ஞானத்தினாலே சபையிலே அல்லது நான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு எது முக்கியம் என்பதை அறிந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிச்சோம், ஒரு அருமையான உவமை அங்கு சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான். காலையில் ஒருத்தன் போனான் வயலுக்கு, வேலைக்கு ஆளுங்களை கூப்பிட்டான். காலைல 9 மணிக்கு இப்போ கொஞ்சம் பேரை பிடிச்சான், எல்லாம் போங்கப்பா வயலுக்கு, எல்லாருக்கும் ஒரு நாள் கூலி கொடுத்துட்றேன். அந்த நாளில் ஒரு நாள் கூலி 1 காசு, 1 தினாரியம். எல்லாம் போயிட்டாங்க. மறுபடியும் 12 மணிக்கு வெளியே போனால் அங்கே கொஞ்சம் பேர் நின்றுருக்கானுங்க.
என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வேலை இல்லையா? நீங்கள் போங்கப்பா, உங்களுக்கும் தேவையான அளவுக்கு வேலை தர்றேன், காசு தர்றேன். அவங்களும் பாதியில் ஓடுறானுங்க, வேகமாக ஓடி போய் வேலை செய்கிறானுங்க. திரும்ப டீ குடிக்கிறதுக்கு ஈவினிங் போகிறாரு, 3 மணி ஆயிடுச்சு, அடுத்த 6 மணிக்கு முடிஞ்சு போயிடும். 3 மணிக்கு போனால் ஒருத்தங்களுக்கு ஏன் இங்கே நிற்கிறீங்க, இன்றைக்கி ஆக்சுவலி வாசிக்க வேண்டியது 16 வருஷம், இன்றைக்கி 6 வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு, அதனால் நம்ம அதை வாசிக்கலை. நம்ம அங்கே நின்றுருக்காங்க, அவன் சொல்கிறான் பதில், எனக்கு யாருமே வேலை கொடுக்கலிங்க. சரி நீங்களும் போங்க, உங்களுக்கும் கூலி கிடைக்கும். முடிஞ்சது, போயிட்டாங்க. கூலி கொடுக்குற நேரம் வந்துருச்சு. வந்தார், பின்னால் வந்தவங்க வாயா, முதல்ல வந்தவங்களாம் இருக்கட்டும், கொஞ்சம் கடைசியாக வந்தவங்களாம் வா, முதல்ல வா, இந்தா ஆளுக்கு ஒரு காசு. அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த முன்னால் வந்தவங்க, என்னது 3 மணி நேரம் தான் வேலை செஞ்சானுங்க, ஒரு காசா, பரவாயில்ல, இருந்தால் ரொம்ப பெரிய இளிச்சவாயம் போல இருக்கு. ரைட், அடுத்து 12 மணிக்கு வந்தவன் தான், அவனும் ஒரு காசு. காலையில் வந்தவன் வந்தான், அவனும் ஒரு காசு. நமக்கே இது கொஞ்சம் யோசனையாக இருக்கு. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், உண்மையாக சொல்கிறேன். என்னங்க கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமே. அவனுங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம், அவங்களுக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்சுருப்பானுங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு சிலருக்கு தோணும், எனக்கு தோணிருக்கு. அதுக்கப்புறம் நான் நல்லா சிந்தித்து பார்த்தேன். இது அப்படியே இந்த காலகட்டங்களுக்கு நாம் கொண்டு வந்து சிந்திக்க வேண்டும். ஏன்னா எபிரேயர் நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி எப்படி இருந்தாங்கலாம் யோசிச்சிங்கன்னா தான் இதனுடைய அர்த்தம் புரியும். பாருங்க, காலையில் வேலைக்கு போகிறாங்க, போன உடனே ரைட் ராயில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. கூலி தொழிலாளிகள் அன்னைக்கு காசு வாங்கிட்டு போய் தான் சமைக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கணும்னா, சாயந்தரம் போய் ரொட்டி சுடணும்னா மாவு வாங்க வேண்டும், மாவு வாங்குவதற்கு காசு வேண்டும். காலைல வந்தவங்களுக்கு வேலை கிடைச்சது, சந்தோஷமாக போயிட்டாங்க. எனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பஞ்சத்தில் அடிபட்ட மக்கள், அவர்களுக்கு வேலை கொடுப்பார் யாரில், அதுதான் அவன் சொல்லியிருக்கான், அதுதான் வேதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 3 மணிக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த 3 மணி வரைக்கும் உள்ளத்தில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஐயா வேலை கிடைக்கலையே, இன்னைக்கு என் குழந்தைங்கள்லாம் பட்டினியில் இருக்குமே, எனக்கு சாப்பாடு இல்லையே, என் குடும்பத்திற்கு என் வீட்டுக்கு நான் வெறுங்கையோடு எப்படி போவேன், இன்னைக்கு போய் வெறும் வயிற்றுல ஈரத்துணியை போட்டு படுத்துக்கணுமா என்று ஏங்கி நின்ற மக்களை தேவன் கண்ணோக்குகிறார். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவன், வாய்ப்பு கொடுக்கப்படாதவன், இந்த சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களை தேடி வருகிறார், மீண்டுமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குகிறார். நாம என்ன நினைக்கிறோம், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, எங்க மூதாதையர்கள்லாம் கிறிஸ்தவங்க, நேத்து வந்து ஞானஸ்நானம் பெற்ற இவன் என் பக்கத்தில் உட்காரலாமா, இவன் மெம்பர் ஆகலாமா, இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இதை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக தான் இந்த ஓமையை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம எண்ணம் எல்லாம் என்னவா இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவனுடைய எண்ணம் மற்றவர்களை வாழ வைக்கிற எண்ணமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முள்ளே இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வருகிற மக்களை புறம்பே, என்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவன் சொல்லும் போது நாம தள்ளலாமா? நாம சபையில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிவினையை கொண்டு வருவதற்கு சாத்தானை விட முன்னால போராடுறவங்களா இருக்காங்க. சாத்தானே வேண்டாம், இன்றைக்கு சேர்ப்பதற்கு ஆள் இல்லை, ஆடுகளை சேர்ப்பதற்கு, மந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் வந்திருக்கிற ஆடுகளுக்குள்ளாய் பிரிவினையின் உபதேசத்தை கூடி அந்த ஆடுகளை பிரிப்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிங்க இந்த நல்ல கருத்துக்களை கூறி மக்களை விலக்கி வைத்திருந்த அந்த சமுதாய அமைப்பை சீர்படுத்தி மக்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று போராடினார்கள். இதனால தான், ஏன்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தது. உங்களுடைய தாத்தாவோட தாத்தா இல்லை யார் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு கன்வெர்ட் ஆனாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களோ, அவங்க சொந்தக்காரங்களோ நீங்க கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஆலயம் இப்படி திறக்கப்பட்டிருக்கு, நாமெல்லாம் வர்றோம் போறோம் ஜெபம் பண்றோம். ஒரு காலத்திலே உங்களுடைய மூதாதையர்களும் என்னுடைய மூதாதையர்களும் அந்த வாசலுக்கு வெளியே நின்றவர்கள் தான். ஆலயம்னா நான் சொல்றது கோயில்கள், விக்கிரகங்களை உள்ளே நுழைந்து பார்த்து வணங்க
தகுதியில்லாதவர்கள், அருகதையற்றவர்கள் என்று சொல்லி விலக்கப்பட்ட மக்கள் தான். உள்ளே காலடி வைத்து விட்டால் கால் வெட்டப்படும் அல்லது அவர்களை கட்டி வைத்து அடிப்பார்கள், தீட்டு என்று சொல்லி. ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்தவ மிஷனரிகள் உள்ளே நுழைந்து செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட இடங்களுக்கு, அருவருப்பு, தீட்டு என்று சொல்லப்பட்ட இடங்களுக்கு உள்ளே சென்று அந்த மக்களோடு அமர்ந்து அவர்களை தொட்டு அவர்களோடு உறவாடி அவர்களோடு கலந்துரையாடி அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சமம் என்று பாவித்து அவர்களை சமுதாயத்தின் இருண்ட இடங்களிலிருந்து மேலே உயர்த்தி கொண்டு வந்தார்கள். இது நிறைய பேருக்கு பொறுக்கல. சமுதாயத்தின் பிரிவுகளை நீங்கள் இணைப்பதா என்று சொல்லி எதிர்த்து நின்றார்கள். மிஷனரிகளை அடித்தார்கள், ஈவன் ஒரு சிலரை கொன்றார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம அதுதான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு குறை சொல்லணும் யாரையாவது. அன்பானவர்களே, நான் யார் எந்த விதமான அரசியலும் நான் பேசல. தயவுசெய்து நம்ம ஒருத்தருக்குள்ள இண்டிவிஜுவலுக்குள்ள நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நான் செய்வது சபையை இணைக்கிற வேலையாக இருக்கிறதா, இல்லை சபைக்குள்ளே பிரிவினையை கொண்டு வருகிற வேலையாக இருக்கு? யாரோ உங்கள்கிட்ட வந்து சொன்னா கூட அதை லிசன் பண்ணாதீங்க. வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்வோம். அன்னைக்கு அந்த சட்டை அணிய முடியாத மக்களை, ஊர்குளத்தில் இறங்கி தண்ணி எடுக்க முடியாத மக்களை, குடத்தை இடுப்புல தூக்க முடியாத, பானை தான் வைத்திருக்கணும் தலையில தான் தூக்கணும் என்று சொல்லி வருத்தப்படுத்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட மக்களை மற்றவர்களைப் போல ஜாக்கெட் அணிந்து, சட்டை அணிந்து, புடவை அணிந்து வருவதற்கு வைத்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எல்லாரையும் இணைக்கிற சுவிசேஷம், பிரிக்கிற சுவிசேஷம் அல்ல. இது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சமுதாயத்தில் ஏற்பட்ட பிளவுகள் நீக்கப்பட்டு அங்கு சமாதானம் கொண்டு வரப்படுகிறது. மனதுக்குள்ள சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், பிரிவினைகள் நீக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாய்ப்பு வழங்கப்படாத மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 3ஆம் மணி வேலையிலும் சரி, 6ஆம் மணி வேலையிலும் 9ஆம் மணி வேலையில் வந்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எனவே இது சமுதாய சீர்திருத்தமாக பார்க்கிறோமே தவிர அது ஒரு விதண்டாவாதமாக பார்க்கிறதல்ல. மனிதனுடைய எண்ணமெல்லாம் ஆரம்பம் முதல் கேடுள்ளதாக இருக்குது என்று சொல்லி தேவன் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கேடுள்ள இருதயத்தை முதலாவது நம்ம எடுத்து போட வேண்டும். சமரசம் பண்ணுகிற, சமாதானம் உள்ள இருதயத்தை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். மேலிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படின்னா என்ன? தீமை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம். எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் பீனல் கோட் 302வது பிரிவு. எல்லாம் கேட்டு எல்லாருக்கும் நிறைய தடவை பழகி போயிருக்கு. 302னா என்ன? மரண தண்டனைக்கு வழங்கப்படுகிற தண்டனையினுடைய பிரிவு. ஆனால் 301ன்னு ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. 301 சட்டம் படித்தவர்களுக்கு தெரியும். கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம். அதாவது கொலை இல்லை, 302 கொலை, 301 மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம். இந்த மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றத்தில் என்ன சொல்லுவாங்க? ஒருவன் வேதத்திலிருந்து தான் எடுத்தது எல்லாமே. இந்தியன் பீனல் கோட் ஆகட்டும், பிரிட்டிஷ் பீனல் கோட் ஆகட்டும், எல்லாம் வேதத்திலிருந்து. தேவன் மோசே கொடுத்த கட்டளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் வரும். அதுலேருந்து எடுத்தான். ஒருவன் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றால் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிப்பீங்க. தெரியாம, பை மிஸ்டேக், அவனுக்கு 302வது சட்டத்தின்படி வழங்கப்படுகிற மரண தண்டனை வழங்கப்படுறதில்லை. அதை விட கம்மியாக கொஞ்சம் குறைச்சி ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேயே பாருங்க, இந்த மேலிஸ் இன்டென்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. டிரான்ஸ்ஃபரபிள், த மேலிஸ் டிரான்ஸ்ஃபரபிள்னு வாங்க. எப்படின்னா, ஒரு ஏன்னு சொல்றவன் ஒருத்தன் பீன்றவனை கொல்றதுக்கு போறான். பீன்னு நினைச்சு சியை கொண்டுறான். அப்ப அது என்ன? சி அதை ஒரு வக்கீல் வந்து சியோட ஏவோட வக்கீல் வந்து வாதாடலாம். ஏங்க, ஏக்கும் சிக்கும் சம்மந்தமே இல்லை, தெரியாம கொண்டுட்டாங்க, அவன் பிஏ தான் கொல்ல போனான், அவன் மேலே தான் கோவம் இருந்துச்சு, இவன் தெரியாம அந்த பக்கம் வந்துட்டான், இவன் மேலே பட்டுருச்சு, அதனால இவனை மன்னிச்சிருங்க. அது முடியாது. ஏன்னா அவன் உள்ளத்துல என்ன இருக்கு? எண்ணம் எவனையோ கொல்லணும், பிஏ கொல்லணுன்ற எண்ணத்தோட போறான். அந்த எண்ணம் முதலாவது பாவமா இருக்குது. அதனால அதுக்கு தண்டனை 302வது படி தான் வழங்கப்படுமே ஒழிய 301வது சட்டத்தின்படி வழங்கப்படாது. அப்ப அந்த எண்ணம் முதலிலே சீருள்ளதா இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஆலயத்தில் நம்ம சொல்றோம், எண்ணம் முதலாவது சீருள்ளதா இருக்க வேண்டும். அதே போல பாருங்க, நம்ம வேதத்தில் இதை வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருத்தன் தான்.
அவனை கூப்பிட்டு அரசன் வந்து மன்னிச்சு விட்டுட்டான். இவன் வெளியே போனான். அவன்கிட்ட ஏதோ தெரியாமல் கொஞ்சம் கடன் வாங்கின ஒருத்தன் தெரியாமல் வந்துட்டான். இவனுக்கு என்ன இருந்திருக்கணும், எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொகையை அந்த ராஜா மன்னிச்சு விட்டானே, இந்த சின்ன தொகையை நாம் இவனுக்கு என்ன செய்யணும், மன்னிக்க கூடாதா என்று சொல்கிற எண்ணம் இல்லாதனால அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன நேரிட்டது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சூழ்நிலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். வெளியே நிற்க வேண்டிய நம்மளை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். சமுதாயத்தில் ஒரு வேலை அந்தஸ்து, யாருக்கு அடிமை இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் நன்மை பெறாதவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு விலகி வந்து விட்டோம். நம்ம என்னைக்காவது யாருக்காவது மன்னித்து இருக்கிறோமா? கடைசியாக யாருக்கு மன்னிச்சோன்னு யோசிச்சு பார்க்க முடியுமா? விரல விட்டு சொல்ல முடியுமா? நான் இதை மன்னிச்சிட்டேன், இதை மன்னிச்சிட்டேன், இதை மன்னிச்சிட்டேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படி சொன்னோன்னா. அன்பானவர்களே, இதுவரை செய்யாது இருந்தால் பரவாயில்ல, இன்னிலிருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இவன் அதை செஞ்சா நான் மன்னிச்சிட்டேன், அது ஊரில் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, மன்னித்து மறந்து விடுங்க. அப்படி செய்யறதுனால தான் நீங்கள் பரமபிதாவுடைய பிள்ளையா இருக்க முடியும். வெளியில சொல்லக்கூடாது. ஒரு பள்ளத்தாக்கிலே லீலிகளை பாருங்க, யாரும் போய் தண்ணி ஊத்துறது இல்லை, யாரும் வந்து பூ பறிக்கிறது இல்லை, யாரும் வந்து பார்த்து ஆஹா எவ்வளோ அழகா இருக்கிய நீ என்று சொல்வதில்லை. அது பாட்டுக்கு முளைக்குது, அது பாட்டுக்கு பூக்குது, அது பாட்டுக்கு காயுது, அது பாட்டுக்கு செத்து போயிடுது. வேதம் அதான் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அப்ப பாருங்க, God treats everybody equal. நீங்களும் நானும் ஈக்குவலா இருக்கிறவங்களுக்குள்ள விரோதத்தை கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணு. கோச்சிக்காதீங்க, நான் சொல்றேன். நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள் சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதா, பார்க்கும் போதே பிரிவினையாய் பிரித்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நேசிங்க. பணம் இருக்கவன்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, பணம் இல்லாதவன்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற கை கொடுக்கறதுலே வித்தியாசம், ட்ரீட் பண்றதே வித்தியாசம். இது யாரு வேணா இருக்கலாங்க, நம்ம கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை மனப்பாடம், அது இங்கிலீஷ்ல கூட சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல, தமிழ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கணனா இருக்கலாமா? நானே தாராளமா இருக்கிறேன், அதுக்காக நீ ஏன்பா? கொடுக்கறது நான் தானே. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரா இல்லையா? நான் சுகத்தை உனக்கும் கொடுக்குறேன், அவனுக்கும் கொடுக்குறேன், உனக்கே அவனை பார்த்து பொறாம? இந்த பிரிவினை, இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் மட்டும்தான் நமக்குள்ள சமாதானம் வரும். உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்போம் அந்த கதையை. ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. கடைசி நாள் வந்துச்சு, சொத்து பிரிச்சாங்க, அந்த விளைந்த விளைச்சலை பிரிச்சாங்க. 30 மூட்டை பிரிச்சு விடுங்கப்பா. அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு பார்த்தானுங்க, ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்த்தா 30 மூட்டை கரெக்டாக இருக்குது. ஆனால் தம்பிக்கு ஒரு சந்தேகம், என்னடா 30 மூட்டை சரியாக இருக்குது. அண்ணனுக்கும் சந்தேகம், என்ன 30 மூட்டை சரியாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தாங்க, மறுபடியும் எண்ணாங்க, மறுபடியும் 30. 3ஆவது நாள் வந்தது. அப்போ தான் தெரியுது, நைட்டு திடீர்னு இது எப்படியா கண்டுபிடிக்கணும். தம்பி ஒரு மூட்டையை தூக்கிட்டு அண்ணன்ட்ட வர்றான், அண்ணன் காட்டுக்கு. ஏன்னா அண்ணன் பாவம் குடும்பஸ்தனாக இருக்கிறான், ரொம்ப புள்ள குட்டி, நம்ம ஒரு ஆள் தனிக்கட்டை கொண்டு போய் நம்ம 2 வச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வர்றான் அண்ணன். தம்பிக்காரன் பார்த்தா எதிரில் அண்ணங்காரன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். தம்பி பாவம் தனியாக இருக்கான், எனக்காக குடும்பம் இருக்குது, அவன் தனியாக என்ன பண்ணுவான், அதை விற்று சம்பாதிச்சிட்டு. 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. மூட்டையை போட்டுட்டு 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். இந்த அன்பு, இந்த சமரசம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். தயாளமுள்ள குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தயாளமுள்ள குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஏராளமான நன்மைகளை ஆண்டவரத்திலிருந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்மை போல அனுபவிக்க முடியாத அநேக மக்கள், கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் பணித்தலங்களிலேயும் மற்றும் பலவிதமான சிறிய சபைகளிலும் இருந்து படாத அவஸ்தைகளை பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம சபையிலே இருக்கிற மக்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். மற்றவர்களை குறித்துதான கரிசனையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நான் பெரியவன், என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கான காரியங்களை நோக்க கடவை வேண்டும். பெருமை பாராட்டுகிற எண்ணத்தை விட்டு இறங்கி வர வேண்டும்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வசனத்தை நாம் முதலாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு 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 பறவை ஒரு நாள் ஒரு புழுவை கொத்தி திங்க போகும்போது அந்த புழு அழுதுதான், ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு. ஏன் உன்னை நான் உடன், எனக்கு எல்லா வலிமையும் இருக்கு, உன்னை கொல்வதற்கு உன்னுடைய உயிர் என் கையில் இருக்கிறது, நான் நினச்சேன்னா உன்னைய கொன்றலாம், நான் நினச்சேன்னா உன்னை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு உடனே அந்த புழு சொல்லிச்சான், நீ நினச்சி என்னை கொல்லலான்னு நினைக்கிறேன், ஆனால் உன்னை பின்னால் திரும்பி பாரு, ஒரு பாம்பு ரெடியாக இருக்கு உன்னை சாப்பிட்றதுக்கு, அந்த பாம்பு தான் அப்போ பெருசு அப்படின்னு சொல்லிச்சான்.